ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சூப்பர் ஸ்டார் 80கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராவே இருந்துகிட்டு இருக்க, நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க, எப்பவுமே அவர் அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நம்மளோட ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அந்த விஷயத்துக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப வரைக்கும் கிடையவே கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது. இனிமேலும் இருக்க போறதில்ல. அதான் உண்மை. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டுலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னா, அது வந்துட்டு நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஸோ அவரோட படங்கள் குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து நாம கொடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில இப்போ வந்து அவரோட படம் கூலி படம் வரப்போகுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2வும் வரப்போகுது. அடுத்தடுத்த ஒரு ஜாக்பாட் அவருக்கு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, மக்கள் கிட்ட நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும், அவரோட படங்களை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில இப்போ மொத்த திரையுலகமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 40-50 வயசானாலே கொஞ்சம் அந்த உற்சாகம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாயிடும். அதாவது எந்தூசியாசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 70 வயசை தாண்டியும் இன்னைக்கும் அதே ஒரு யங் எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு நபரா சூப்பர் ஸ்டார் இருந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் ஒட்டுமொத்த திரையுலகத்துடைய பார்வையும் அவர் மேல இருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகத்துடைய அவரோட படங்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாருமே சொல்ற விஷயம், 70 வயசை தாண்டியும் அவரோட அந்த எனர்ஜின்றது குறையவே இல்லை. அப்போ எப்படி பார்த்தோமோ இப்பவும் அதே மாதிரி ஒரு எனர்ஜில இருந்துட்டு இருக்காரு நம்மளோட சூப்பர் ஸ்டார். அவரோட டான்ஸ் ஸ்டைலா இருக்கட்டும், ஆக்டிங், ஃபைட்டிங், லவ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. எதுவுமே மாறல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலே அவரோட படங்களுக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80கள்ல இருந்து 2025 இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து சினிமாவில் கால் பதிச்சு இந்த வருஷத்தோட 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அதை கொண்டாடுற மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய ஏற்பாடுகள், நிறைய திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இதை நாம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கமல் சாருக்கு வந்து 50வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல பயங்கர பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க. பழைய நடிகைகள் எல்லாரையும் வர வச்சு அவரை வந்து ரொம்பவே பெருமைப்படுத்தினாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் சினிமாவில் கால் வச்சு 50 வருஷம் முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்துல நேத்து வந்தவங்களே இன்னைக்கு இருக்கிறது இல்ல, காணாம போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ 50 வருஷமா ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு உலகத்துல பிறக்கும் போதே தனி ஒரு லக்கோட தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ கடவுள் வந்து நேரடியாவே அவரோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க இவருக்கு மேபி கொடுத்திருக்கலாம். அதனாலதான் இந்த அளவுக்கு அவர் வந்து பேரும் புகழும் சிறந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாவில் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறத முன்னிட்டு நான் சொன்ன மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகள் எல்லாமே ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லதா ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இந்த 50 ஆண்டு கால நிறைவு அப்படிங்கிறத ஒட்டி நாம ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களே இதை பத்தி டைரக்டா ஓப்பனா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க வச்சுட்டு போகட்டும். பட் உங்களோட சார்பா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு டிசைட் பண்ணி இந்த 50 ஆண்டுகால நிறைவு விழாவை நாம ஒரு தொடக்க விழாவா மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்காக அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பூமி ப்ராஜெக்ட் அப்படின்றத ஒன்று தொடங்கி அது மூலயமா தமிழ்நாடு ஃபுல்லாவே நாம வந்து மரக்கன்றுகள்லாம் நடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் ஏற்கனவே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து விவேக் சார் கிட்ட சொல்லி அவரு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் எதிர்பாராத விதமா அவர் திடீர்னு இறந்துட்டதுனால அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பெருசா வந்து யாருமே அந்த மரக்கன்றுகள் நடுறது அப்படின்றத வந்து எடுத்து பண்றது கிடையாது. சோ இந்த விஷயத்தை நாம எடுத்து பண்ணலாம். அவங்களோட 50 ஆண்டு கால நிறைவை ஒட்டி நாம இதை ஒரு தொடக்கமா ஆரம்பிக்கலாம்.
நம்ம இருக்கிறது எப்பவுமே தமிழுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி ஏதோ ஒரு வகையில நம்மளால வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மரங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சின்ன சின்ன செடிகளா நாம நடலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். பேர் சொல்லுதோ இல்லையோ, சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், மலைகள் இதையெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா செழிப்பா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சோ லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பூமி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா மரக்கன்றுகள் நட போறாங்க. அந்த விஷயம் தான் இப்போ பண்ண போறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்துல் கலாம், விவேக் சார் இவங்களை தொடர்ந்து அடுத்து சூப்பர் ஸ்டார் இதில் இறங்கியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அவங்களால மக்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் காலம் காலமாக வளரக்கூடியது, அழியாதது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ 50 ஆண்டு கால நிறைவை ஒட்டி இதை வந்து அவங்க தொடக்க போறாங்க. அதனாலதான் வந்து இது ஒரு தொடக்க விழாவா இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியில் எடுத்திருக்கக்கூடிய இந்த டிசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.